ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன். கிளைமேட் 2 நாளாக வெயிலே இல்லை, 2-3 நாளாக. சரி, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுது. சரி, துணியெலாம் போட்டுடலாம். அழுக்கு துணி நிறையா இருந்துச்சு. சரி, துணியெலாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியெலாம் போட்டு மணி பிளான்ட் வச்சு ரொம்ப நாளாக மணி பிளான்ட்டில் புத்தா வச்சு டெக்கரேட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, அது இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். என் ஹஸ்பண்ட் தான் கம்பிலாம் கட்டி கொடுத்தாரு, அதை வளைவாக. அந்த பாட்டில் ஹோல்ஸ் இருந்ததுனால ஒயிட் சிமெண்ட் வச்சு அது கரைச்சி ஊற்றினா ஓடிடும்ல, அதனால் கொஞ்சம் திக்காக இது பண்ணி அதில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா கரைச்சி கொஞ்சம் ஊற்றி அதை ஷைனிங் ஆக்குற மாதிரி ஆக்கியாச்சு. அது காய விட்டோம், கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வச்சு நம்ம கை வண்ணத்தெல்லாம் காட்டியாச்சு. பாருங்கள், அந்த பிளான்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நீர்வீழ்ச்சி மாதிரி செய்யணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ணணும். சரி, அதை அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் செடியெலாம் மட்டும் வச்சு பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் காலையில் டிஃபனுக்கு இட்லி சுட்டாச்சு. இட்லி செஞ்சுட்டு பாப்பாவும் நானும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு ஷாப்பிங் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, நம்மளுக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. திங்கக்கிழமை ஸ்கூல் வேறு ரீஓப்பனிங் ஆகுதுல்ல, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. நோட் புக்லாம் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம படிக்கும்போது 9th 10th எடுத்துகிட்டு போனதை இப்போ இதுங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. குழந்தைங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனால் சரின்ட்டு பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு பேக் வாங்க போனோம். அதில் நான் லாஸ்ட் டைம் இவளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கி நல்லா அழுக்காக்கி எடுத்துகிட்டு வந்தது தான் மிச்சம். போன வருஷம் 2 பேக் வாங்கிட்டோம். அடியில் அழுக்காக்கி வந்ததுன்னு சொல்லிட்டு வீணாயிடுச்சு ஒரு மாதிரி. அதனால் 2 பேக் வாங்கினோம். சரி, இந்த தடவை கொஞ்சம் நல்லதாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரிலையன்ஸ் தான் போனோம். போயிட்டு அங்கே நான் ஒன்று சூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அவள் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ஒன்று சூஸ் பண்ணாள். சரி, அவள் பண்ணது நல்லா தான் இருந்தது, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துர்லாம். எப்பயுமே பிங்க்குன்னு தான் கேட்டுட்ருக்கிறா. போன வருஷம்லாம் அந்தமாரி கேட்கல, நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பா. இந்த வருஷம் இதுதான் வேணுன்றான். அப்புறம் வாட்டர் பாட்டிலாக வாங்கிட்டு அவளுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம். செம்ம டயர்டாக இருந்தது, பசி வேறு. அம்மா நல்லா கருவாட்டு குழம்பு, எறா தொக்குலாம் வச்சு வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு படுத்தாச்சு. இதுதான் பாப்பாவுக்கு வாங்கின பேகு, வாட்டர் பாட்டில், லன்ச் பாக்ஸ் எல்லாமே. லாஸ்ட் இயர் வாட்டர் பாட்டில் இதே சைஸ் தான் கொடுத்தோம். தண்ணி குடிக்க மாட்டா. சரி, சின்ன சைஸில் பார்க்கலான்னு பார்த்தாக்கா ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லாட்டினா ரொம்ப பெருசாக இருக்குது. மீடியம் கிடைக்கல. சரி, இது 310 இதோடைய ரேட்டு. 310 போட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வாங்கணுமான்னு யோசிச்சாக்கா பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுக்கறது அவ்வளோவா நல்லதில்லை. சரி, பரவாயில்ல அப்படின்னு வாங்கியாச்சு. என்ன ஒன்றுனா, இப்போ வாங்குறது பிரச்சனை இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு 4 மந்த் 3 மந்த்தில் இன்னொரு வாட்டர் பாட்டில் கேட்பா. இது வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பா. அதனால தான் யோசிச்சுட்டு வாங்கினேன். சரி, பரவாயில்ல, குழந்தைக்கு தானேன்ட்டு வாங்கியாச்சு. லன்ச் பேக் தான் இன்னும் வாங்கணும். லன்ச் டவல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்கூலில் மண்ணில் வேலையே கிடையாது. எப்படி தான் இவங்களுக்கு பேக் அழுக்காகுதுன்னே தெரியல. போன வருஷம்லாம் ரொம்ப அழுக்காக்கிட்டோம், கீழே மட்டும் அழுக்காக்கிட்டே வருவான். நான் போயிட்டு மேம் கிட்டேலாம் கேட்பேன், இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவேன். நாங்கள் 2 தடவைக்கு ஒரு தடவை பேக் துவச்சி போட்டுட்ருக்கோம், நீங்கள் எப்படி இவ்வளோ அழுக்காகுது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷார்ப்னர் பென்சில் சேவி கொட்டிடுறாங்க, அதிலே வச்சிடறாங்க. அதனால் எதுவும் கேட்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இவளுக்கு வாங்கின லன்ச் பாக்ஸ் இது தான். ஆனால் நான் வேறு வாங்கலான்ட்டு பிளான் பண்ணி போனேன். நான் பிளான் பண்ண லன்ச் பாக்ஸ் இவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டேன். அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாள். சோட்டா பீன்லாம் போட்டுருந்தது, அதனால் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாள். சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு தான் போய் வாங்கணும். கொஞ்சம் தான். இதோட வீடியோ முடியுது.
எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாப்பாவுடைய பேகு, லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முக்கியமாக நான் செஞ்ச புத்தாவுக்கு டெக்கரேட் பண்ண மணி பிளான்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.